விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி செம்ம அளவில் நடந்துகிட்டு இருக்குங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து நம்ம யாரெல்லாம் ரொம்ப எளிய நாடு, இதெல்லாம் சும்மா ஒன்றுமே பண்ண முடியாது, இது எப்படியோ தகுதி சுற்றுக்கு வந்துடுச்சுப்பா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பண்ணுற சம்பவம், இந்த நாடெல்லாம் பெரிய ஜாம்பவாம்பா, இவங்கெல்லாம் அடித்த வேர்ல்டு கப்பை எத்தனை தெரியுமா, இதில் உள்ள ஸ்டார் நட்சத்திர வீரர்கள்லாம் எவ்வளோ பேர் தெரியுமா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மண்ண கவன விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா இப்படியே ஆரம்பிக்குது. செம சூடு பிடிச்சிருச்சு. இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, போர்ச்சுகலும் காங்கோவும். இது நீங்கள் நினச்சி பாருங்கள், போர்ச்சுகல் இருக்கிறது எங்கே, காங்கோ இருக்கிறது எங்கே. வந்து அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காங்கோ நாடு வேர்ல்டு கப்பில் 1974 பிறகு இப்போ தாங்க அது வந்து தகுதி சுற்றுக்குள்ளே வந்து இதில் வந்து போட்டியில் வந்துருக்குது. எங்கே இருக்குது 74 எங்கே இப்போ பாருங்க, 51 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பில் வந்திருக்குதுன்னா அந்த நாடு எவ்வளோ போராடி இருக்கும். ஒரு ஆப்பிரிக்க நாடு சொல்லவே தேவையில்லை, அவங்க இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் கால்பந்து தான் விளையாடுவாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாவே, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் வந்து கிரிக்கெட்டில். கென்யா கூட இருந்தது, இப்போ கென்யாவும் அந்த டீமும் ரொம்ப பலவீனமாயிடுச்சு கிரிக்கெட்டில். மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அத்தனை நாடுகளில் வந்து ஃபுட்பால் மேலே அப்படி ஒரு தீவிரம். ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அதில் வருமானம் இல்லை. அந்த நாடுகளே வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நாடுகள். யாராவது ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா அதில் போய் விளையாடுவாங்க, நிறைய ஸ்ட்ரீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி மோதி தான் அவங்க வந்து மேலே வருவாங்க. அப்படி வந்த ஒரு நாடு தான் காங்கோ. ஒரு 51 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப்பில் வந்திருக்குன்னா அந்த நாடு எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். பார்த்துடலாம் ஏன் ஒரு கை, அதுதானங்க. உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதோ பார்த்துடலாயா, போடா மலையை கட்டி இழுப்போம், வந்தால் மழை போனா இது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தவன் எந்த நிலையில் வேணாலும் வந்து போய் தன்னை வந்து அர்ப்பணிப்பான். போர்ச்சுகல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரமாதமான ஒரு நாடு, ரொனால்டோ அப்படின்ற ஒரு நட்சத்திர வீரர் அந்த நாட்டில் இருக்காரு, அந்த டீமில் இருக்காரு. அவர் தான் கேப்டன். அவரை ஒட்டுமொத்தமாக நம்பி அந்த டீம் இருக்குது. வந்து சரி, இந்த மேட்ச் எப்படி, இந்த மேட்சை ட்ராவில் முடிஞ்சு போச்சுங்க, 1-1. அதுதான் பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரொனால்டோ ஒரு கோல் கூட அடிக்கல. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த வீடியோ பேச வந்ததுக்கே காரணம் வந்து என்னன்னா, இந்த காங்கோ டீம்ல ஒரு தமிழர் விளையாடி இருக்காரு, சாமுவேல் முத்துசாமி. யார்ப்பா அவர் சொல்கிறேன் நான். பாருங்க, நம்ம கிரிக்கெட்லேயே நம்ம தமிழர் உள்ளே போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது நம்ம நாட்டில். முட்டி மோதி அதுலேயும் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது, அந்த விமர்சனத்துக்குள்ளே போக வேணாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற இந்த வீரர்கள்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா, பூரா நார்த்லேயே பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு விமர்சனம். ஏமா நாங்கள் நட்ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், ஸ்ரீகாந்த் இங்கேருந்து வந்தவர் தானே அப்படின்னு சொன்னால் கூட வடக்கு ஆதிக்கம் தான் இங்கே அதிகம். வந்து சரி, அந்த கேமுக்குள்ளே போக வேணாம். காங்கோன்னு ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே சாமுவேல் முத்துசாமி அப்படின்ற ஒரு தமிழர் விளையாடி இருக்காரு. எப்படிப்பா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பழக்கம் போல் போர்ச்சுகலுக்கும் காங்கோவுக்கும் நடக்கிற அந்த மேட்ச்சில் நிறைய பேர் பந்தயம் கட்டுவாங்கல்ல, மறைமுகமாக தான், நேரடியாக கிடையாது, சும்மா பேச்சுவாக்கில். வந்து போர்ச்சுகல் பாருங்க, இந்த டீமை, இந்த காங்கோவை சும்மா தூசு தட்டி தூக்க போது பாருங்க அப்படின்னு. ரொனால்டோலாம் கடுமையான வெறியில் இருக்காரு. அந்த வெறிக்கான காரணம் என்னன்னா, கடந்த 10 மேட்ச், வேர்ல்டு கப் இல்லை, கடந்த 10 முக்கியமான மேட்ச்ல அவர் ஒரு கோல் கூட அடிக்கல. ஏங்க, மெஸ்ஸி ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், எம்பாப்பே ஒரு பக்கம், எர்லிங் ஒரு பக்கம், இப்படி இவங்க நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் பொழுது ரொனால்டோ 10 மேட்ச், முக்கியமான மேட்ச்சில் ஒரு கோல் கூட அடிக்கலையான்னு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. சரி, இந்த மேட்ச் பாருங்க, காங்கோலாம் வந்து சும்மா தூசு மாதிரி அப்படி தூக்கி தட்டிடுவாங்க அப்படின்போது மேட்ச் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90 நிமிடம் வந்து அந்த களத்துக்குள்ளேயே இருந்தார் ரொனால்டோ. 75% பந்து வந்து போர்ச்சுகல் கிட்ட தான் இருந்தது. அவங்க கிட்ட தான், அவங்க ஆளுமையில் தான் அங்கே இருந்தது. வந்து அதே வேளையில் காங்கோ மிக சிறப்பான ஒரு தடுப்பாட்டத்தை அடிக்கிட்டே இருந்தாங்க. மிக சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். நாம் கோல் அடிக்கலனா கூட பரவாயில்ல, நாம் கோல் அடிக்கிற முயற்சி கூட அப்புறமா இருக்கட்டும், எதிரணி கோல் அடிக்கக்கூடாது, அதில் என்னென்னலாம் தடுப்பு பண்ணுவோம் அப்படின்னு. அதே வேளையில் காங்கோ பயிற்சியாளர், அந்த மேனேஜர் சொன்னது அவங்களுக்கு விஷயம் என்னன்னா,
உடல் ரீதியாக யாரும் வேணும்னே அட்டாக் பண்ணாதீங்க, அது நம்ம டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். 51 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு வேர்ல்டு கப்ல இடம் பிடிச்சிருக்கிறோம். அவங்களே ஏதாவது சீன்னா கூட நீங்க எதையுமே கண்டுக்காதுங்க. காரணம் என்னன்னா, கிரிக்கெட் மாதிரி வந்து இங்க வந்து தேடாம் பேர் இருக்காங்க, இங்கேயும் வந்து கேமரா இருக்குது. யாராவது சின்னதாக அப்படி முட்டி மோதி வேணும்னே பண்றது, தன்னால வந்து இன்ஜுரி ஆகிறது, இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்க. இல்லைன்னா போட்டி மொத்தமாகவும் தடை பண்ணிடுவாங்க, எக்கச்சக்கமான ஃபைனாக அடிப்பாங்க. அதே வேளையில் நாம் வந்து ஒரு நேர்மையான ஆட்டம் ஆடணும். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வேர்ல்டு கப்பில் நம்மளால வேர்ல்டு கப் அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் கூட, யாரெல்லாம் பெரிய பெரிய டீம்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் பெரிய பெரிய நாடுன்னு சொல்கிறாங்க, அவங்களாம் அடிச்சு தூள் கலப்போம். குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் வருவோம். நம்மளால முடியாதான்னா ஒரு சந்தர்ப்பம் 51 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நழுவ விடக்கூடாது அப்படின்னு. இது நடக்குங்க. வந்து ஒரு சின்ன டீம் இருந்ததுன்னா அந்த பெரிய டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சீண்டுவாங்க போய், ஏ பச்சா, ஏ சோட்டா அப்படின்னு அப்படியே சீண்டுவாங்க. அந்த சீண்டலுக்கு நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ட்ரிகர் ஆகிடுவீங்க, கோபம் வந்துடும். அந்த கோபம் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆட்டத்து மேலே போகாமல் அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், மைண்ட் கேம் டிஸ்டர்ப் ஆகிடும். டிஸ்டர்ப் ஆகிடணுன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டத்தை இழந்துருவீங்க, ஆட்டத்தை விட்டுருவீங்க. நீங்கள் கிரிக்கெட்டில் நிறைய பார்த்துருக்கலாம். வந்து இந்த ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பிளேயர்ஸை வந்து சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பவுலர்ஸ் வந்து கிட்ட வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை அவங்க அம்மாவை பற்றிய கெட்ட வார்த்தையாக இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு உடனே சூடாகிடும். வந்து அப்புறமா வந்து தவறான ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. சரமாரியாக அந்த கெட்ட வார்த்தைகள் இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த கோவத்தில் பந்து போடும்போது அவுட் ஆகணும் அப்படின்னு. இது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது பாகிஸ்தானியர்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. வந்து மேண்டட் வந்து கிரண் மோரே வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிகிட்டே இருப்பார். கடுப்பாய் போய் மேண்டட் நபர் ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி துள்ளி துள்ளி அவர் கேலி பண்ணுவார். ஏன் எப்போ பார்த்தாலும் ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற, வந்து சும்மாரு அப்படின்னு இந்தியில் உருதுல சொல்லுவாப்புல. இதெல்லாம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மைண்டை வந்து ஒரு வீரருடைய இது வந்து வேற நிலைக்கு திருப்புறது. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு காங்கோவுடைய பயிற்சியாளர் சொன்ன ஒரு விஷயம். அது அந்த கேம் அவ்வளோ நீட்டாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் சளைக்கலை. வந்து காங்கோவிலையும் வந்து நாங்களும் எங்கள் பங்குக்கு அந்த பந்தை வந்து கடத்திக்கிட்டு வந்து அவங்க வந்து அந்த போர்ச்சுகல் கோல் கிட்டவே எல்லாத்தையும் வந்து ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்தியர் அதுவும் தமிழ்நாட்டில் சாமுவேல் முத்துசாமி எப்படிங்க களத்தில் இருந்தார்னா, 85 நிமிடம் அவர் வந்து களத்தில் இருந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு தடுப்பாட்டத்திற்கான ஒரு பெரிய உத்தியாக இருந்தார். சும்மா அவர் பாட்டு எங்கே நின்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணல, வந்து நிறைய வந்து அந்த அந்த பந்தெல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே விட்டுட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்போ ரொனால்டோ என்ன தான் பண்ணார் அப்படின்னு, ரொனால்டோ என்ன பண்ணார் அப்படின்னு மேட்ச் முடிஞ்ச பிறகு பிரான்ஸை சேர்ந்த ஒரு வீரர் என்ன சொன்னார்னா, நான் அந்த மேட்சை நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொனால்டோ வந்து கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல, யாரோ தான் டீமுக்கு கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. அதாவது நான் சொல்றாரு, அதை பாஸ் பண்ணி கொடுக்கல, நீ அங்கே அந்த பந்தை தட்டுற, நீ அங்கேருந்து வந்து அதை கடத்தி கொண்டுமோ அப்படின்னு எதுவும் சொல்ல. அவருடைய கவனம் முழுக்க தான் கோல் அடிக்கணும், தான் கோல் அடிக்கணும் அப்படி இருக்காது. அப்படின்ன 10 முக்கியமான இன்டர்நேஷனல் மேட்ச், 10 முக்கியமான மேட்ச்ல ஒரு கோல் கூட அடிக்கல. ரொனால்டோவை ஏன் உன்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு போர்ச்சுகல்ல அங்க உள்ள இருக்கிற அது கால்பந்து ரசிகர்கள் கடும் கோபத்துல சோசியல் மீடியா முழுக்க விமர்சனங்களை எழுதிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அணி அவ்வளோ காசு கொடுத்து அவரை வந்து வாங்கியிருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய கிளப் மேட்ச்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ சவுதியில் இருக்கிற ஒரு கிளப் மேட்ச்ல ஆடுறாரு, அங்க போய் சூப்பரா விளையாடுறாரு. இன்னொரு கிளப் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அங்க சரமாரியா கோல் அடிக்கிறாரு. ஆனா இங்க வந்து என்னையா வந்து இந்த நாட்டுக்காக விளையாடும் போது ஒரு கோல் கூட நீ அடிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம்னா, மெஸ்ஸி உட்பட யாரெல்லாம் நட்சத்திர வீரர்கள் சொன்னாங்களோ விரல் விட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 பேர், அவங்க எல்லாம் முதல் மேட்ச்ல சரமாரியா கோல் அடிச்சு எல்லாருடைய கவனத்தையும் திருப்பி இருக்காங்க. வந்து அப்படிதான் இவர் எதிர்பார்த்தா, இல்லைங்க சாமி, இவருக்கு என்ன நோக்கம்னா தான் கோல் அடிக்கணும், தான் அந்த பந்தை கடத்தி போய் தானே அதை எட்டி வச்சு கோல் கீப்பருக்குள்ள தள்ளணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாரு. அதனால தான் அது முடியல அப்படின்னு. அதே வேளையில 2 அணி வீரர்களும் அந்த 1-1 இருக்கு இல்லைங்களா, காங்கோவும் ஒரு கோல் அடிச்சாச்சு, போர்ச்சுகலும் ஒரு கோல் அடிச்சாச்சு. இந்த 1-1 இந்த 2 வீரர்கள் எப்படி அடிச்சிருக்காங்களா, தலையில முட்டி அடிச்சிருக்காங்க, ஹெட்ல அப்படி தூக்கி அடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சூப்பரான விஷயம். மேட்ச் டிரால முடிஞ்ச உடனே காங்கோ வீரர்களுக்கு அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்து. காரணம் என்னன்னா,
நீங்கள் தான் பெரிய வஸ்தாது, நீ உங்களை தொட முடியாது, ரொனால்டோ இருக்கிறாரு, நீ வந்து பாரு அங்கே, நீங்களாம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற எங்கேயோ ஒரு தம்மா துண்டு நாடு, உங்களெல்லாம் ஃபுட்பால் வாங்குறதுக்கு வந்து காசு இருக்குதா, உங்களெல்லாம் வந்து ஜெர்கின் வாங்குறதுக்கு காசு இருக்குதா, ஷூ உங்ககிட்ட நல்ல ஷூ இருக்குதா, இப்படி மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கேலி பண்ணப்பட்ட ஒரு நாடு அந்த விளையாட்டு வீரர்கள். மேட்சே ட்ரா பண்ணி விட்டாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம், சாமுவேல் முத்துசாமி எப்படிப்பா இவர் அப்படின்னு. 29 வயதாகிறது. இவர் பிறந்தது வந்து பிரான்ஸில் பிறந்திருக்கார். அவங்க அம்மா யாருன்னா காங்கோவை சேர்ந்தவர்கள். அவங்க அம்மா காங்கோவை சேர்ந்த, அவங்க அப்பா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கரீபியன் தீவை சேர்ந்த ஒரு இந்திய வம்சாவளி. கரீபியனில் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்து கரும்பு வெட்டுவதற்காகவும் அன்னாச்சி பழ தோட்டத்திற்கு வேலைக்காகவும் இங்கேருந்து கொண்டு போனாங்களே, கடத்திக்கிட்டு போனாங்க இல்லைங்களா, அதில் போனவங்க தான் இவங்க வம்சாவளிகள். யார்? சாமுவேல் முத்துசாமி அவர்களுடைய வம்சாவளிகள். இவருக்கு தமிழே தெரியாது வந்து. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக என்னன்னா, தன்னுடைய மூத்தவர்கள் மூதாதையர்களுடைய பெயரை சேர்த்து தான் இவங்க பயிர் வைப்பாங்க. தமிழ் பேர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்த ஒரு விஷயம்தான் இந்த சாமுவேல் முத்துசாமி. அவர் வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு வீரர். மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த மேட்சுக்கு பிறகு அவரை ஒரு நடுக்கள ஆட்டக்காரராக உள்ளே இறங்குறதுக்கான, அடுத்த மேட்சில் இறங்குறதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி இன்னும் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குது போர்ச்சுகல் டீம். அதில் மிக முக்கியமாக ரொனால்டோவை அடுத்த மேட்சில் இறக்காதீங்க, அவருக்கு அந்த ஆட்டத்திறனே இல்லை, அவர் அப்படியே ஓரங்கட்டிடுங்க, மெஸ்ஸியோடு அவர் ஒப்பிட்டு பேசுறத நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரியான கடும் குரல்கள் கொந்தளிப்புலாம் வருது. அது நம்ம கிரிக்கெட்லேயே நடக்கும்ல. தோனி தொடர்ச்சியாக ஒரு 3 மேட்ச் நல்லா விளையாடலன்னா தோனி ஏன் வச்சுக்கிறீங்கன்றாங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்லேயே பாருங்கள், எங்கள் தோனி தான் ஆட மாட்டேன்றாருங்க ஐபிஎல்ல. வருஷம் அவரை ஏங்க எடுக்கிறீங்க இவ்வளோ தொகை கொடுத்து, இதில் வேறு தலைன்றீங்க. விராட் கோலி ஒரு 2 மேட்ச்சில் சொதப்பிட்டா அவ்வளோதான், விராட் கோலி வேஸ்ட்டுங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீரர், நட்சத்திர வீரர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும், ரன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், கோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இவ்வளோ நீண்ட இடைவேளைக்கு பிறகும் ஒரு நட்சத்திர வீரர், ஒரு நாட்டு அவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்குது, அவர் கோலே அடிக்கலை அப்படின்பொழுது அவங்க கடுப்பாக தான், அவங்க மக்கள் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா போர்ச்சுகல் இந்த வாட்டியும் விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்பொழுது, அதில் வந்து காங்கோன்னு ஒரு நாடு, அந்த நாடு வந்து செம்ம சூப்பராக இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு வந்து, எங்கள் காங்கோ மாதிரி நாடு எங்கிட்டலாம் கிடச்சதுன்னா 7 கோல் அடித்து அவங்கள 0ல் நான் காலி பண்ணியிருப்பேன், நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி மிக உற்சாகமாக இருக்குது காங்கோ. அடுத்த மேட்ச்சில் பாருங்கள், நாங்கள் ஒரு சம்பவமே பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அதில் நம்முடைய தமிழரான சாமுவேல் முத்துசாமி எப்படி தன்னுடைய அந்த நட்சத்திர ஆட்டத்தை வெளிப்படுத்த போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.